சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக சீதாவை பார்த்து பேசணும், சீதாவோட நகையை திருப்பி கொடுக்கணுன்ற சந்தோஷத்தில் சீதாவை பார்க்கறதுக்காக அருண் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே அருண் எப்பயும் போல் சீதா கிட்ட ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒன்றால் தான் நிறைய பிரச்சனை வருது சீதா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம், முத்துக்கிட்ட பேச வேண்டான்னு எவ்வளவோ பேசி பார்த்துட்டு நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற. இப்போ நகையும் இல்லைன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க. சொல்லப்போனால் உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. என் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீயும் உன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாரும். சொல்லப்போனால் அந்த முத்து தான் அந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணமாக இருப்பான்னு எனக்கு தெரியும். முத்துவும் மீனாவும் புது வண்டி வாங்கியிருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நீ மட்டும் அவங்க கூப்பிட்ட உடனே அங்கே போயிருக்கேன்ல, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. மறுபடியும் அந்த நகையை கண்டுபிடிக்க முடியலன்னு முத்து வந்து சொல்ல போகிறான். என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியும், மீனாக்காவும் முத்து மாமாவும் கண்டிப்பாக என்னுடைய நகையை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வேணும்னே யாரோ திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் முத்து மாமா தான் அப்படின்னு ஏன் அருண் இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் என் வீட்டில் உள்ள யாரையும் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது அங்கே மீனா வராங்க. சீதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அக்கா நீ வந்துட்டியா? பாருக்கா, இங்கே வந்து என்னை புரிஞ்சுக்காம அருண் எப்படிலாம் பேசுகிறாருன்னு நீ பாருக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்ன அருண், எதுக்கு என் தங்கச்சி சீதா கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க? உங்களை நம்பி உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீதா. இப்போ தான் புரியுது நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு. எங்கள் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கலாம், ஆனால் வேணும்னே நாங்கள் எந்த பிரச்சனையும் செய்யலை. நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, சீதாவை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதுக்காக நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறதும் இல்லை, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரதும் இல்லை. ஆனால் எதுக்குங்க சீதா கிட்ட இப்படிலாம் ரொம்ப கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும் மீனா, சீதாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போ நீங்கள் என் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சீதா உன்னுடைய நகை நாங்கள் வாங்கிட்டோம், அந்த அம்மாவை கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நீ தான் சொன்னல உங்கள் வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா தான் என் நகையை எடுத்துகிட்டு போனாங்கன்னு, அப்போ அவங்க தான் உண்மையாகவே இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சாங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், என் மாமியார் வீட்டுக்கும் போயிட்டேன், அது மட்டும் இல்லை இந்த நகையை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்து அருண் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இப்போ புரியுது, அருண் திருந்தவே இல்லை. ஏன் அருண் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, போதும் மீனா, அதான் நகை கிடச்சிருச்சுல, சீதா கிட்ட கொடுத்துட்டு கிளம்ப வேண்டிதானே அப்படின்னு சொல்லும்போது அங்கே கார்லேயே இருக்கிற முத்து எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. ஆனால் நம்ம சீதாவை பார்க்க போனால் தேவையில்லாமல் சீதாவுக்கு பிரச்சனை வரும். இப்போவே அருண் தேவையில்லாமல் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கான், பிரச்சனை செய்கிறான், இதில் நம்ம வேற போனால், அதனால் நம்ம இங்கேயே இருப்போன்னு பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முத்து அமைதியாக இருக்காரு. உடனே இங்கே அருண் மீனா கிட்ட வந்து, போதும் மீனா, இதுக்கு மேலே பேசாதீங்க, அதான் சீதாவோட நகையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டீங்க, சீதா கிட்ட கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதானே, இதுக்கு மேலே என்கிட்ட பேச ஒன்றுமே இல்லை, நீங்கள் கிளம்புங்க. அப்படியே சீதா தான் முக்கியம்னு பேசணும்னு நினச்சா உங்கள் தங்கச்சி சீதாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க. ஏற்கனவே நீங்கள் இத்தனை நாள் உங்கள் அம்மா வீட்டில் தானே இருந்தீங்க, அதே மாதிரி சீதாவும் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கட்டும், நான் என் வேலையை பொறுப்பாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அருண் என்ன இப்படி பேசுகிறீங்க? இதுக்காக தான் நீங்கள் தேடி வந்து என்கிட்ட பேசுனீங்களா? சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் தான் எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு எப்படிலாம் பேசுகிறீங்க. ஆனால் இப்போ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சீதா கிட்ட கோவப்படுறீங்க. நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறோம், ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சீதாவை பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக வந்தேனே தவிர்த்து மற்றபடி இப்படி நீங்கள் பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சீதா இந்த நகையை நீ கவனமாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா ஆசையாக சீதாவுக்காக இந்த நகையை வாங்கி கொடுத்தாங்க. உங்கள் தங்கச்சி சீதாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்லை, அக்கறையும் இல்லை. எப்படியோ இந்த நகை கிடச்சிருச்சு, அதனால போனால் போதுன்னு பொறுமையாக இருக்கேன், இல்லைனா எப்போவோ சீதாவை உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அருண். அருண் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு சீதா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அக்கா நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புக்கா, நீ செஞ்சது எவ்வளோ பெரிய உதவின்னு எனக்கு தெரியும், ஆனால் அதெல்லாம் அருணுக்கு புரியாதுக்கா. நல்ல வேலை நீ முத்துமாமாவை கூப்பிட்டு வரல, நீ தனியாக வந்ததால் இந்த பிரச்சனையெல்லாம் முத்துமாமாவுக்கு தெரியவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க, இங்கே நடந்த எதையும் நான் வந்து முத்துக்கிட்ட சொல்லவே மாட்டேன், நீ கவலைப்படாமல் இரு, நான் கிளம்புற சீதா, நீ அழாத அப்படின்னு பேசிட்டு அருண்கிட்ட பேசினதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு மீனா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் முத்து வராரு. என்ன அருண் என்ன பேசுகிறீங்க? சீதா உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பா, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சு இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டா, ஆனால் நீங்கள் இப்போ எந்த காரணமும் இல்லாமல் எங்கள் வீட்டு பொண்ணு சீதாவை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, முத்து
நீங்கள் எப்படி என் வீட்டுக்கு வரலாம்? எதுக்கு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை செய்கிறீங்கன்னு சொல்லும்போது, நான் பிரச்சனை செய்ய வரல. எங்கள் வீட்டு பொண்ணு சீதாவுக்காக பேச வந்திருக்கேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இங்கே சீதாவை நான் பார்க்க வருவேன், பேசுவேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக என்னால் இருக்க முடியாது. அதான் நானும் பேசலாமேன்னு வந்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அப்படி என்னங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் சீதாவை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க? சீதா, நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அருணால் உனக்கு பிரச்சனை வந்தா நீ ரொம்ப பொறுமையாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீ எப்போ வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், பேசலாம். ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, உடனே நான் கிளம்பி வருவேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த அருண் பேசுகிறதுக்கெலாம் நீ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? மீனா நினச்ச மாதிரியே நீ நல்லா படிச்சிருக்க, பெரிய வேலைக்கு போகிற, நல்லா சம்பாதிக்கிற. அப்படி இருக்கும்போது இந்த அருண் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ பொறுமையாக இருக்கணுமா? அப்படி என்ன அவசியம் இருக்குது? இப்போ நான் நினச்சா கண்டிப்பாக சீதா இங்கே இருக்கவே வேண்டான்னு என்னால் கூப்பிட்டு போக முடியும் அருண். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் பிரச்சனை செய்யணும்னு என்றைக்கும் நினைக்க மாட்டேன். நீங்களே சீதாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மறுபடியும் சீதா கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சால், சீதா நீ பொறுமையாக இருக்காத, உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணு, நாங்கள் வருவோம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா கிளம்பலாம் அப்படின்னு உடனே முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பும்போது, மீனா வந்து சீதாவை திரும்பி பார்க்குறாங்க. என் தங்கச்சி சீதா ரொம்ப பாவம். இந்த அருணை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறா. என்னால் உதவி செய்யவும் முடியல. முன்னாடியே அருணை பற்றின உண்மை தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருக்க மாட்டேன். என் வீட்டுக்காரர் பேச்சை கேட்டிருந்தா சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கும். இப்போ அருணை நம்பி இந்த வீட்டில் சீதா தான் ரொம்ப கஷ்டப்படுறா. என்னால் எந்த உதவியும் செய்ய முடியல அப்படின்னு மீனாவும் சீதாவை பார்த்து அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த உடனே மீனா கிட்ட வந்து சந்திரா கேட்குறாங்க, என்ன மீனா, சீதாவை பார்த்தியா, பேசுனியா? சீதா நகையை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாளா? ஆமாம், இப்போ சீதாவுக்கும் அருண் கடையில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அருண் வந்து சீதாவை நல்லா பார்த்துக்கிறாருல அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேள்வி கேட்க, உடனே இங்கே வந்து முத்து சொல்கிறாரு, ஆமாத்த, அங்கே நாங்கள் போனோம், எங்களுக்கு அருண் வந்து ரொம்ப நல்லா பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னையும் கூப்பிட்ருக்கலாம், நீங்கள் புது வண்டி வாங்கியிருக்கீங்க, என்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டீங்களே முத்துன்னு ரொம்ப சந்தோஷமாக பேசினாரு. சீதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அதான் நாங்கள் நகையை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம்ல அத்தை, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சீதாவுக்கு ஒரு பிரச்சனைனா நானும் மீனாவும் பொறுமையாக இருப்போமா என்ன? சீதாவோட வாழ்க்கைக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு முத்து வந்து அருணை பற்றி சந்தோஷமாக பேசுகிறாரு. மீனா முத்துவை பார்க்குறாங்க. முத்து வந்து, என்ன மீனா, நீயும் பேசு, அப்போ தானே உங்கள் அம்மா நம்புவாங்க. அங்கே இப்படிலாம் நடந்துச்சுன்னு நீ சொன்னா தானே இங்கே வந்து சந்திரா உங்கள் அம்மா வந்து நம்புவாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம்மா, சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டா. நகையை நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கீங்கன்னு இங்கே அருண் வந்து எங்களை ரொம்ப பாராட்டி பேசினாரு, நன்றி சொன்னார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம்மா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, எப்படியோ சீதா வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். நீங்கள் சீதாவை பார்த்து பேசிட்டு வந்துட்டீங்கல்ல, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சந்திரா வந்து பேசுகிறாங்க. உடனே மீனாவும் முத்துவும் சந்திரா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. மீனா சொல்கிறாங்க, என்னங்க, என் அம்மா கிட்ட எதுக்காக பொய் சொன்னீங்க? அங்கே நடந்ததை அப்படியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, அப்படியே இந்த உண்மையை சொல்லியிருந்தா இப்போ உங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்படி சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க, ரொம்ப மனசு வேதனையோடு இருப்பாங்க. சரியாக சாப்பிடாம இங்கே வந்து சீதாவோட வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க. அப்படிலாம் நடந்தால் சரிப்பட்டு வருமா மீனா? ஏற்கனவே அத்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சீதாவோட வாழ்க்கை என்ன ஆகும்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனால தான் இப்படிலாம் பேசினா உங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்காக தான் நான் உண்மையை சொல்லவே இல்லை. அதனால் நம்ம எப்படியாவது சீதாவோட வாழ்க்கையை சரி செய்யணும். அருண் வந்து சீதாவை புரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன செய்யணும்னு மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு முத்து ரொம்ப பொறுப்பாக பேசுகிறத கேட்டு மீனா சந்தோஷப்படுறாங்க. மீனா எப்பயும் போல் இங்கே விஜயா வீட்டுக்கு வராங்க. விஜயா உடனே மீனாவை பார்த்துட்டு, என்ன, உனக்கு வேலை தான் முக்கியம்னு கிளம்பி போயிட்ட, அப்போ எங்களுக்கெல்லாம் எப்போ தான் சமைச்சு கொடுப்ப? வீட்டுக்கு வந்த உடனே முத்து பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லும்போது, அத்தை, இந்த வீட்டுக்கு வரும்போது என் வீட்டுக்காரர் வந்து ஏற்கனவே சொல்லி தான் கூப்பிட்டு வந்தார், நீ யாருக்காகவும் சமைச்சு கொடுக்க வேண்டாம், மனோஜுக்காக நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு. ஆனாலும் இன்னைக்கு எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுத்தேன்லத்த, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன வேலையை செய்யலைன்னு இப்படி வந்த உடனே கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க மீனா. பரவாயில்லையே, முத்து மாதிரி நீயும் நல்லா எதிர்த்து பேசுறியே, என்ன முத்து இப்படிலாம் பேச சொன்னானா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் சரியாக பதில் சொல்கிறேன். இதில் என் வீட்டுக்காரர் பேச்சை கேட்டு தான் பேசுகிறேன்னு எப்படி நீங்கள் நினைக்க முடியும்? இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, துணியெல்லாம் அப்படியே இருக்குது, ஆனால் இந்த வேலையை செய்யாமல் கிளம்பிட்டியே, எங்கே போயிட்டு வரேன்னு கேட்க, என் தங்கச்சி சீதாவை பார்த்துட்டு வரேன், நகை கிடச்ச உடனே சீதா கிட்ட சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டா, அப்படியே நகையை கொடுத்துட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா,
சரி, உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டேன், சீதாவை பார்த்துட்டு வந்துட்டேன், ஆனால் வீட்டு வேலையை மட்டும் பார்க்க மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை நாள் உங்கள் அம்மா வீட்டில் தானே இருந்த, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? மறுபடியும் வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்கள பார்த்து பேசிட்டு வராமல் உன்னால் வீட்டில் இருக்க வேலையை பார்க்கவே முடியாதா? தினமும் இப்படி செய்கிறதுனால தான் பேசாமல் உங்கள் அம்மா வீட்டிலே இருன்னு சொன்னால் யார் என் பேச்சை கேட்குறாங்க அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, என்னம்மா பேசுகிறீங்க? மீனாவுக்கு நிறைய வேலை இருக்குது. மீனா பூக்கடைக்கு ஓனராக இருக்கா. மீனா அவங்க அம்மாவை பார்க்க மட்டும் போகணும்னு நினைக்கல. மீனாவுக்கு நிறைய வேலை இருந்ததால் இங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேசிட்டு வந்திருக்கா. பூக்கடையில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கா. இப்படி மீனாவை பற்றி புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க. அப்படியே இருந்தாலும் வீட்டில் நீங்கள் தானே இருக்கீங்க. இங்கே மீனா கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கும்போது மற்ற வேலையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிதானே. மீனா வந்த உடனே கேள்வி கேட்குறீங்க. ஏன் மீனா அவங்க அம்மா வீட்டில் இருந்தப்போ இந்த வேலையெல்லாம் நீங்கள் தானே பார்த்தீங்க. மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டோம், நினச்சோம், அதே மாதிரி நடந்துருச்சு. ஆனால் நீங்கள் திட்டம் போட்டு மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனீங்க. நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலை. அதனால் மீனா இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்காதீங்கம்மா. ஏன்னா மீனாவை உங்கள் மருமகளாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் மீனா செய்யணும்னு மட்டும் எப்படி எதிர்பார்ப்பீங்க? மீனா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அவங்க இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க பேச்சை கேட்டுட்டு இருந்தா நீ கடையில் இருக்க வேலையவும் பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேலையும் பார்த்து ரொம்பவே கஷ்டப்படணும். இதுக்காக தான் மீனா அவங்க அம்மா வீட்லேயே இருக்கட்டும்னு நானும் நினச்சேன். மீனா தான் ஆசைப்பட்டா இங்கே வரணும், கண்டிப்பாக இந்த வீட்டில் தான் மருமகளாக இருக்கணும்னு. ஆனால் மீனா கிட்ட இப்படிலாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முத்து அங்கேருந்து மீனாவை கூப்பிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இந்த முத்து மீனாவுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ மீனா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, ஆனால் வீட்டில் இருக்க வேலையை பார்க்க மாட்டாளா? இங்கே முத்து தான் நம்மளை எதிர்த்து பேசுகிறானா, இந்த மீனாவும் இப்போ நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. கிச்சனில் இருக்க வேலையை செய்வேன், எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பேன், ஆனால் மற்ற வேலை எதையும் செய்ய மாட்டேன்ற மாதிரி மீனா பேசிட்டு போகிறா. இதில் மீனா நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா? முத்து இப்படி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க விஜயா. இங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க, எனக்காக நீங்கள் விஜயாத்தக்கிட்ட இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க. நிறைய வேலை செஞ்சு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்க முடியுமான்னு தெரியலையேன்னு தான் வீட்டுக்கு வந்தேன். நீங்கள் பேசினதுக்கப்புறமா நான் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஏன்னா விஜயாத்தை கண்டிப்பாக மறுபடியும் இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வேறு வீட்டில் இருக்கீங்கல்ல, இப்படி பேசுனா நீங்கள் உடனே எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு விஜயாத்துக்கு தெரியும். அதனால் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா, நீ எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. ஆனால் எங்கள் அம்மா இப்போ கூட உன்னை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசும்போது எப்படி மீனா பொறுமையாக இருக்க முடியும்? நீ ரெஸ்ட் எடு மீனா, அம்மா இனி தேவையில்லாமல் பேசட்டும், அவங்களுக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு முத்து. முத்து இப்படி பேசுகிறத கேட்டு சந்தோஷப்படுறாங்க மீனா. விஜயா யோசிக்கிறாங்க, எப்படியாவது மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் மறுபடியும் மீனா இந்த வீட்டுக்கு வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காகவே முத்து உண்மையை கண்டுபிடிச்சி சொன்ன மாதிரியே இங்கே உண்மையை நிரூபிச்சிட்டான். மீனாவும் இங்கே வந்துட்டா. ஆனால் இப்போ இவங்க 2 பேரும் என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க. இருக்கட்டும் மீனா, பரவாயில்ல, இப்போ நீ என்னை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, சீக்கிரமாகவே சிந்தாமணிக்கிட்ட பேசணும். அவங்களால எப்படியாவது மீனாவோட பிஸ்னஸ்க்கு பெரிய பிரச்சனை செய்ய வைக்கணும். அப்போ தான் மீனா என் பேச்சை கேட்பா. நல்லா சம்பாதிக்கிறதுனால மீனா என் பேச்சை கேட்கவே கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக யோசிக்கிறாங்க விஜயா. மீனா வீட்டுக்கு வந்ததால் ஸ்ருதி மீனாவை பார்க்கறதுக்காக விஜயா வீட்டுக்கு வராங்க. விஜயா வீட்டுக்கு வந்த ஸ்ருதி, மீனா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க? நீங்கள் சமைச்சதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுப்பீங்க. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு சாப்பிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி, சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பணுமா? நீங்களும் இந்த வீட்டு மருமக தானே, நீங்கள் பேசாமல் இங்கேயே இருக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் அப்படி நீங்கள் வந்துட்டீங்கன்னா விஜயாத்தை சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, மீனா, நீங்களும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் நினச்சேன். முத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை இங்கே வர வச்சாரு. ஆனால் நீங்கள் வந்ததை கேட்டுட்டு விஜயாத்தை என்ன சந்தோஷப்பட்டாங்களா? இல்லையே. உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை செய்யலாம் தானே யோசிப்பாங்க. இங்கே அதே மாதிரி தான். நீங்கள் எல்லாரும் சொல்லலாம், ஆனால் என் வாழ்க்கையை பற்றி நான் தானே முடிவெடுக்கணும். உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேனே தவிர்த்து மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மீனா. நீங்கள் என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே இங்கே ஸ்ருதிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க மீனா. அங்கே வந்த விஜயா வந்து என்னம்மா மீனா அந்த வீட்டுக்கு வந்துட்டா, மீனா தான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன். மீனாவை எல்லாரும் பேசி எப்படியோ வர வச்சுட்டாங்க. ஸ்ருதி நீ மட்டும் ஏம்மா உங்கள் அம்மா வீட்டில் இருக்கணும்? ரவி மேலே எந்த தப்பும் இல்லை, எங்களுக்கு தெரியும். பேசாமல் நடந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காம நீயும் இந்த வீட்டுக்கு வந்துடலாம்ல. அப்போ தானே மனோஜுக்கு எப்படியாவது எல்லாரும் பேசி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே ஸ்ருதி வந்து பேசுகிறாங்க விஜயாத்த, எனக்கு எப்போ உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்போ தான் வர முடியும். நான் மீனாவை பார்க்க தான் வந்தேன், உங்ககிட்ட பேச வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து அண்ணாமலை, என்னம்மா ஸ்ருதி வீடு கேட்கும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? மீனாவை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தா ஒரு பக்கம் மீனா கேள்வி கேட்குறாங்க, இன்னொரு பக்கம் விஜயாத்த கேள்வி கேட்குறாங்க. இனி இந்த வீட்டுக்கு வரணும்னா வந்து நான் யோசிக்கணும் போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீ இந்த வீட்டு மருமக, பொறுப்பாக மீனாவே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீ எப்போ வேணாலும் வரலாம். அது மட்டும் இல்லை, சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம், அதனால தான் இப்படி பேசுகிறோம், நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்ருதி வந்து மீனாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. மீனா, நீங்கள் எவ்வளோ ருசியாக சமைக்கிறீங்க, நீங்கள் மட்டும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சமைக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்காக தினமும் நிறைய கஸ்டமர் தேடி வருவாங்கன்னு எனக்கு தெரியும் மீனா. ஆனால் என்ன, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, பூக்கடைக்கு ஓனராக இருக்கீங்க, நீங்கள் எப்படி என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் இந்த வேலையை செஞ்சு கொடுப்பேன். ஆனால் இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மீனா பேசும்போது, கண்டிப்பாக மீனா, இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வரணும், எனக்கு உதவி செய்யணும், என் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சமைச்சு கொடுக்கணும். ஏன் நீங்களே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், அவ்வளோ திறமை உங்ககிட்ட இருக்கு மீனா, ஏன்னா அவ்வளோ நல்லா சமைக்கிறீங்க, அவ்வளோ ருசியாக சமைக்கிறீங்க அப்படின்னு பெருமையாக பேசும்போது விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த ஸ்ருதியும் மீனாவும் இப்படி தான் ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க, இப்படி சந்தோஷமாக பேசிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற விஜயா வந்து, போதும் மீனா, ஸ்ருதிக்கிட்ட அப்புறமா பேசிக்கலாம், நாங்கள் எவ்வளோ நேரமாக தான் நீ எங்களுக்கு சாப்பாடு தருவேன்னு யோசிக்கிறது, ஸ்ருதிக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, மற்ற வேலையை கவனிக்க மாட்டியான்னு சொல்லும்போது விஜயாத்த, மீனா கிட்ட பேச தான் நான் வந்தேன், அதான் மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்ன நீங்கள் இப்போவும் மீனாவை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப கோவமாக மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அத்தை நீங்கள் வாங்க, நான் சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு மீனா ரொம்ப பொறுப்பாக எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ மீனா வந்ததுக்கப்புறமா தான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கோம். இல்லைனா இங்கே விஜயா சமைக்கிறத சாப்பிட முடியாமல் எல்லாரும் கஷ்டப்படுவோம். இன்றைக்கி சாப்பிடவே வேண்டான்னு கூட நான்லாம் யோசிச்சிருக்கேன். மீனா, நீ வந்ததுக்கப்புறமா நீ ருசியாக சமைச்சு தர, நாங்களும் சந்தோஷமாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அதை எப்படிங்க எல்லாரும் மீனா சமைச்சு கொடுக்குறத ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க? மீனா மட்டும்தான் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காளா என்ன? இத்தனை நாள் நானும் தான் சமைச்சு கொடுத்தேன், ஆனால் என்னைக்காவது என்னை பெருமையாக பேசியிருக்கீங்களா, இல்லை பாராட்டியிருக்கீங்களா? அது எப்படி? இங்கே வீட்டில் எல்லாரும் மீனா பக்கம் தானே இருப்பீங்க, மீனாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியுமா என்ன அப்படின்னு மீனா மறுபடியும் வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் கூட பிடிக்காம விஜயா இப்படிலாம் யோசிக்கிறாங்க. இங்கே ஃபினான்சியர் மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே மனோஜ், என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், நீங்கள் எப்போ தான் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க போகிறீங்க? எனக்கு பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால் நான் உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் எப்படி சார் எல்லா பணத்தையும் என்னால் திருப்பி தர முடியும்? மாதம் மாதம் வட்டி பணம் கட்டுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இதில் எல்லா பணத்தையும் திருப்பி தர சொல்கிறீங்களே சார், இப்போ என்னால் முடியாது சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் எதிர்த்து பேசுகிறீங்க? உங்களுக்கு ஒரு உதவி வேணும்னு உடனே நானும் வந்து பணம் கொடுத்து உதவி செஞ்சேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பணத்தை நான் திருப்பி கேட்டால் நீங்கள் உடனே கொடுக்கணுமா வேண்டாமா? எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, சார் இப்போ உண்மையாகவே என்கிட்ட பணம் இல்லை, என்னுடைய பிஸ்னஸ் வேறு அவ்வளோ நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது சார், முன்ன மாதிரி இல்லை சார், அதனால் என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா பணத்தையும் தர முடியாதேன்னு சொல்லும்போது, மனோஜ் இப்படிலாம் பேசாதீங்க மனோஜ், நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய பணத்தை எடுத்துகிட்டு வரணும், இல்லையா நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தான் எங்கள் அம்மா வந்து வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் இப்படி பிரச்சனை செய்வேன்னு சொல்கிறீங்க, உங்களை நம்பி தானே சார் பணம் வாங்கினேன், நீங்கள் தானே சார் இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே மாற்றி பேசுகிறீங்க, இதெல்லாம் சரியில்லை சார், உங்களை வந்து நான் பார்க்குறேன், நீங்கள் ஃபோனை வைங்க சார், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்களே அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாரு மனோஜ். என்ன நம்ம வேற கோபமாக பேசிட்டோம், ஃபினான்ஷியர் என்ன யோசிப்பாருன்னு தெரியல, ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லை, பொறுமையாக பேசினா ஃபினான்சியர் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வார், இப்படி நம்ம எதிர்த்து பேசினாதான் ஃபினான்சியர் வந்து இப்படி பிரச்சனை செய்யணும்னு நினைக்க மாட்டார், பணம் கேட்க மாட்டார்,
வேறு வழி இல்லை. நம்ம ஃபினான்சியர்கிட்ட கோவமாக தான் பேசணும். அப்போ தான் ஃபினான்சியரால் நமக்கு பிரச்சனை வராது. ஃபினான்சியர் வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டு பதட்டமாக இருக்கணும், பயப்படணும். அப்போ தானே திருப்பி பணத்தை கேட்க மாட்டார். அதனால் நம்ம இப்படி பேசி தான் ஆகணும். எப்போ பார்த்தாலும் ஃபினான்சியர் ஃபோன் பண்ண உடனே நம்ம பதட்டமாக பேசினா அவர் இப்படி தான் எதிர்த்து பேசுவார். நம்ம இனி வந்து முத்து மாதிரி பிரச்சனை செஞ்சால் நம்ம வந்து பிரச்சனையை சமாளிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. இங்கே மனோஜ் வந்து அவர்கிட்ட இருந்த பணத்தை எடுத்துகிட்டு ஃபினான்சர் கிட்ட கிளம்பி போகிறாரு. அடுத்த நாள் இங்கே ஃபினான்சர் வந்து நிறைய வேலை இருக்குன்னு வெளியில் கிளம்பும்போது அங்கே மனோஜ் வராரு. மனோஜ் வந்த உடனே, என்ன மனோஜ் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டிங்களான்னு கேட்கும்போது, சார் என்கிட்ட இவ்வளோ பணம் தான் இருக்குது, இவ்வளோ பணம் தான் தர முடியும். நீங்கள் கேட்ட உடனே பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டு பத்திரம் உங்ககிட்ட இருக்குது. தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க சார். இருக்கிற பணத்தை வாங்கிக்கோங்க. மறுபடியும் எப்போ எனக்கு பணம் கிடைக்குதோ கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் இப்படி பிரச்சனை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் பயப்பட மாட்டேன் சார். அதே மாதிரி எனக்கு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏதோ எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, அதனால நான் பொறுமையாக இருக்கிறேன். வீட்டு பத்திரத்தை கொடுத்து தான் சார் பணம் வாங்கியிருக்கேன். அப்பப்போ நீங்கள் இப்படி தேவையில்லாமல் ஃபோன் பண்ணுறது, பணத்தை திருப்பி கேட்குறதுன்னு இப்படிலாம் பேசாதீங்க சார் அப்படின்னு ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு மனோஜ். என்ன மனோஜ், எதிர்த்து பேசுகிறீங்க, ரொம்ப கோவமாக பேசுகிறீங்க? என்ன நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன்னு சொல்லியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. என்ன மனோஜ்னு கேட்கும்போது, இல்லை சார் நான் இப்படி தான் பேசுவேன். எதுக்கு நான் வந்து யோசிக்கணும்? அது மட்டும் இல்லாமல் வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்கீங்க அதனால் பணத்தை தர முடியாதுன்னு எதிர்த்து பேசுவீங்களா? பரவாயில்ல மனோஜ், நீங்கள் இப்படி பேசும்போது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் கிளம்பலாம். ஆனால் என்னை எதிர்த்து பேசுனதுக்கு நான் செய்ய போகிற பிரச்சனையை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு எதிர்த்து பேசிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அங்கேருந்து வந்த மனோஜ் ரொம்ப பதட்டமாக இருக்கார். பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், ஆனால் ஃபினான்சியர் வந்து நான் அப்படி பேசுனதுக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாரோ தெரியல. ஆனால் நம்ம இப்படி தான் பேசணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம எதுக்கு யோசிக்கணும்? வீட்டு பத்திரத்தை யாருக்கும் தெரியாமல் சிந்தாமணி பேச்சை கேட்டு தானே கொடுத்தோம். அப்புறம் என்ன, இப்போவே பணம் வேணும்னு கேட்டால் எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் யோசிக்கிறாரு. வீட்டுக்கு வந்த மனோஜ் இந்த விஷயத்த விஜயாக்கிட்டேயும் சொல்லலை, யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அம்மா ரொம்ப பாவம், எனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க, இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட கூட சொல்லாமல் இருக்காங்க. மீனா எப்பயும் போல் பூக்கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக கிளம்பி வராங்க. அந்த சமயம் இங்கே வந்து ஃபினான்சியர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆனால் ஃபினான்சியர் வந்து காரில் இருக்கார், ஆனால் மயங்கி இருக்கார். உடனே மீனா யோசிக்கிறாங்க, இந்த சார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருல்ல, மனோஜுக்கு இந்த ஃபினான்சியர் தானே பணம் கொடுத்துருந்தாரு, ஆனால் இப்போ அவர் ரொம்ப முடியாமல் இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட உதவி கேட்குறது ஒன்றுமே தெரியலன்னு உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ண உடனே முத்துவும் அங்கே வந்துட்டு, ஆமாம் நம்ம வீட்டுக்கு வந்த ஃபினான்சியர் தான் மீனா, நம்ம அப்பாவை கூட பாராட்டி பேசினார்ல, மனோஜ் தேவையில்லாமல் பிஸ்னஸ்க்காக நிறைய கடன் வாங்கியிருந்தால நம்மக்கிட்ட பேச வந்த ஃபினான்சியர் தான். எப்படி மீனா பார்த்தேன்னு சொல்லும்போது, இந்த பக்கமாக வந்தேங்க, இவரை தெரிஞ்சுது, ஆனால் இவர் ரொம்ப முடியாமல் இருக்கிறத கவனித்தேன். முதல்ல இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது சரிதான் மீனா, என்ன தான் இவரால் நமக்கு நிறைய பிரச்சனை வந்தாலும், தேவையில்லாமல் இவர் பேசி பிரச்சனை செய்வேன்னு சொன்னாலும், இப்படி இருக்கிற நிலமையில நம்ம தானே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் அங்கே ஃபினான்சியரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்த டாக்டர் வந்து அங்கே முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் யார், இவர் உங்கள் சொந்தக்காரங்களான்னு கேட்கும்போது, இல்லை சார் இவர் எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல சரியான நேரத்துக்கு இவரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்றதை தெளிவாக சொல்கிறாங்க. அப்படியா சார், பரவாயில்ல சார், நாங்கள் பார்த்ததுனால உடனே கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த டாக்டர் முத்துவையும் மீனாவையும் பாராட்டுறாங்க. உடனே இங்கே வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஃபினான்சியர் பார்க்குறாரு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தெரிய வருது. எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, சார் கவலைப்படாதீங்க சார், மீனாவும் நானும் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு சொல்லும்போது, என்னது நீங்களா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தீங்க, எனக்கு என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்கும்போது முத்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, சார் நீங்கள் பிஸ்னஸ்க்காக கிளம்பியிருக்கீங்க சார், ஆனால் ரொம்ப முடியாமல் மயங்கியிருக்கீங்க. உடனே நாங்கள் இப்படி ஒரு நிலைமையில் உங்களை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போக முடியுமா, அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் சார் அப்படின்னு ரொம்ப பொறுப்பாக முத்து பேசுகிறாரு. முத்து மீனாவை நினச்சி சந்தோஷப்படுறாரு ஃபினான்சியர். இவங்களுக்கு உதவி செய்யாமல் சிந்தாமணி பேச்சை கேட்டு மனோஜ், விஜயான்னு எல்லாரையும் வந்து ஏமாற்றி வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டோம்.
ஆனால் மனோஜ் என்னை எதிர்த்து பேசுகிறதுனால மனோஜுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன். ஆனால் முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு எதுக்காக நம்ம பிரச்சனை செய்யணும்? மனோஜ் தான் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாரு. சிந்தாமணி நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்க. ஆனால் நமக்கு எந்த பணமும் கொடுக்கறதில்ல. அதனால் சிந்தாமணிக்கு உதவி செய்கிறத விட நமக்கு உதவி செஞ்ச மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துடலாமே. விஜயாவோட வீட்டு பத்திரம் இப்போ என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பத்திரம் என்கிட்ட இருக்கிறதுனால இப்போ இந்த வீடை மீனாவுக்காக நான் பரிசாக கொடுக்கலாமே. விஜயாவால் பதில் பேச முடியாது, இங்கே சிந்தாமணி என்கிட்ட கேள்வி கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் எனக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தா எனக்கு என்ன நடந்திருக்குன்னு கூட என்னால் யோசித்து பார்க்க முடியல. சரியான நேரத்தில் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக மீனாவுக்கும் முத்துவுக்கும் முடிஞ்ச அளவு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஃபினான்சியர். முத்துவும் மீனாவும் ஃபினான்சியரை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சார், நீங்கள் கவனமாக இருங்க சார். அப்படியே எங்கேயாவது போகணும்னா நானும் கார் டிரைவர் தானே சார், எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது முத்துக்கிட்ட பேசாமல் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. நாளைக்கு முத்து மீனாவை வர சொல்லலாம், அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஃபினான்சியர் நல்லா யோசிக்கிறாரு, தெளிவாக ஒரு முடிவெடுக்கிறாரு. நமக்கு உதவி செஞ்ச மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்யணும். இங்கே விஜயாவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இங்கே முத்து மீனா பேச்சை கேட்காம முத்துவும் மீனாவும் என் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு இங்கே விஜயா எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கிறதா சிந்தாமணி சொல்லியிருக்காங்கல்ல. ஆனால் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் முடிஞ்ச அளவு சரியான பாடம் புகட்டணும். ஆனால் இந்த வீடு, விஜயாவோட வீடு கண்டிப்பாக மீனா முத்துவுக்கு கிடைக்கணும். அப்போ தான் விஜயாவால் இனி மீனாவுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு யோசிக்கிறாரு ஃபினான்சியர். அதனால் உடனே வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போகணும். இங்கே விஜயா வந்து பிரச்சனை செஞ்சாங்கன்னா உடனே அங்கே போலீஸை வர வைக்கணும், விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கவே முடியாது சார் அப்படின்னு இங்கே ஆஃபீஸில் வந்து மனோஜ் வந்து தேவையில்லாமல் பேசிட்டு போனதால் போலீஸ்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு ஃபினான்சியர். இப்படி மனோஜ் வந்து தேவையில்லாமல் பேசிட்டு போயிருக்காரு, பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்கிறாரு. தேவையில்லாமல் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் பிரச்சனை செய்கிறாரு, எதிர்த்து பேசுகிறாரு, பிஸ்னஸை வந்து சரியாக செய்ய விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட மனோஜை வசமாக மாட்டி விட்டுறாரு ஃபினான்சியர். இன்னொரு பக்கம் விஜயாவால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் நிறைய பிரச்சனை வருது. மீனா வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்றதுக்காக சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு விஜயா நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. மீனா வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கிற பணத்தை விஜயா கிட்ட கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மீனா கிட்ட வந்து நிறைய பணம் வேணும்னு கேட்டு அப்பப்போ பிரச்சனை செய்கிறாங்க விஜயா. அதனால் நீங்கள் தான் விஜயா கிட்ட என்னன்னு கேட்டு இனி மீனாவுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் சார் அப்படின்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்கிறதுக்காக ஃபினான்சியர் இப்படிலாம் செஞ்சிட்ருக்காரு. இங்கே மீனா முத்துவை பார்க்கறதுக்காக விஜயா வீட்டுக்கு ஃபினான்சியர் வராரு. இங்கே மனோஜ் வந்து பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு. என்ன, எனக்கு எல்லா பணமும் வேணும்னு ஃபினான்சியர் கேட்டார், தர முடியாதுன்னு எதிர்த்து பேசிட்டு வந்தேன். இப்போ நம்ம வீட்டுக்கே வந்திருக்காருன்னா என்ன பேச போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது இங்கே வந்து ஃபினான்சியர் அண்ணாமலை கிட்ட, சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையாக பேசிகிட்டு இருக்கும்போது, சார் என்ன சார் நீங்கள் வந்திருக்கீங்க, இல்லை ஏதாவது பிரச்சனையா, மனோஜ் பணம் கொடுக்கணுன்றதுக்காக பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாரு. சார், நீங்கள் எதுக்கு இவ்வளோ வந்து யோசிக்கிறீங்க, நான் மீனா முத்துவை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது, சார் என்னாச்சு சார், எதுக்கு அவங்கள பார்க்கணும், மீனா எங்கள் மருமக இப்போ தான் சார் வீட்டுக்கே வந்திருக்கா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம் சார் அப்படின்னு எப்பயும் போல் ஃபினான்சியரை பார்த்து அண்ணாமலை ரொம்ப பதட்டமாக பேசும்போது, சார் இப்படி ஏன் சார் பதட்டமாக பேசுகிறீங்க, நான் பிரச்சனை செய்ய வரவே இல்லை, மீனா முத்துவுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசும்போது, அப்படியா மீனா முத்து இங்கே யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த முத்து வந்து, சார் எப்படி சார் இருக்கீங்க, நீங்கள் சொல்லியிருந்தா நானே வந்து பார்த்துருப்பேனே சார், என்ன சார் என்ன தேடி வந்திருக்கீங்க சார், இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுமா இல்லை எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, என்ன நடக்குது, ஃபினான்சியர்கிட்ட முத்து இவ்வளோ அக்கறையாக பேசுகிறான், முத்துவை பார்த்து பேசணும், முத்துக்கிட்ட வந்து பேச வேண்டியது இருக்குன்னு ஃபினான்சியர் வந்திருக்காரு. மனோஜ் என்ன நடக்குதுன்னு கேட்க, இல்லைம்மா ஃபினான்சியர் ஏற்கனவே ஃபோன் பண்ணார், எல்லா பணமும் எனக்கு வேணும்னு கேட்டார், அந்த பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு நான் தாம்மா ரொம்ப கோவமாக பேசிட்டு வந்தேன், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இப்போ முத்து மீனா கிட்ட வந்து ரொம்ப அக்கறையாக பேசுகிறாரு, முத்துவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குமா, ஃபினான்சியர் மட்டும் வீட்டு பத்திரத்தை பற்றின உண்மையை சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், என்ன நடக்கும்னே தெரியலம்மா அப்படின்னு இங்கே பேசும்போது, என்ன மனோஜ் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எந்த உண்மையை என்கிட்ட சொல்லணுமோ இப்படி உண்மையை சொல்லாமல் என்னை ஏமாத்த நினச்சியா அப்படின்னு சொல்லும்போது, அவர் கேட்ட பணத்தை கொடுத்துருக்கலாம், நீ எதுக்காக எதிர்த்து பேசின அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஃபினான்சியர் வந்து முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பேசிட்டு, இந்தாங்க இந்த வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்கு சார், எங்களுக்கு எப்படி சார் இந்த வீட்டு பத்திரத்தை கொடுக்குறீங்க, ஆமாம் உங்களுக்கு எப்படி இந்த வீட்டு பத்திரம் கிடச்சிது அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது,
நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஃபினான்சியர். அண்ணாமலை சார், இங்கே விஜயாவும் மனோஜும் உங்களுக்கு தெரியாமல், ஏன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. நானும் சிந்தாமணி என் ஃப்ரெண்டுன்றதுனால உதவி செஞ்சேன். ஆனால் இப்போ சிந்தாமணி என் பேச்சை கேட்காம எனக்கு உதவி செய்யாமல் பிரச்சனை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து எனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு எதிர்த்து பேசுனதுக்காக என்கிட்ட நிறைய ஆதாரமும் இருக்குது. அதனால் போலீஸ்கிட்ட மனோஜை பற்றின உண்மையை சொல்லி நான் வந்து உதவி கேட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் விஜயா வந்து மீனாவுக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பப்போ சிந்தாமணி சொல்லுவாங்க, விஜயா என் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க, நான் என்ன சொன்னாலும் விஜயா செய்வாங்க, சீக்கிரமாகவே மீனாவை இங்கேருந்து அனுப்பணும், அதுக்கு நான் புதுசாக திட்டம் போட போகிறேன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும்ல, அவங்க மருமக மீனாவை நல்லா பார்த்துக்க வேண்டாமா விஜயா, அதனால் போலீஸை வர வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, சார் என்ன சார் வீட்டு பத்திரத்தை எங்ககிட்ட தராமல் முத்து மீனா கிட்ட கொடுக்குறீங்க, ஆனால் எங்களுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு போலீஸை வர வைக்கிறேன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னு விஜயா கேள்வி கேட்கும்போது, போதும் விஜயா மேடம், இதுக்கு மேலே பேசாதீங்க. விஜயா, நீங்கள் உங்கள் மருமக மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லும்போது, அதேப்படி விஜயா என் மருமகளே கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து போலீஸ் வராங்க. வந்த உடனே இங்கே யார் விஜயான்னு கேட்க, மீனாவோட மாமியார் தான் விஜயா அப்படின்னு அங்கே விஜயா வீட்டுக்கு வந்த போலீஸ்கிட்ட ஃபினான்சியர் தெளிவாக பேசும்போது விஜயா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், இனி மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, இந்த வீடு என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க விஜயா. இல்லை விஜயா, இனி இந்த வீடு மீனா முத்துவோட வீடு. ஏன்னா இந்த வீட்டு பத்திரம் மீனா முத்துவுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். அதே மாதிரி மீனாவுக்காக தான் இந்த வீடை கொடுக்கணுன்றதுக்காகவே நான் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இனி இந்த வீட்டு பத்திரம் மீனா கிட்ட தான் இருக்கணும், வேணும்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம் இனி இந்த வீடு மீனாவோட வீடுன்னு ஃபினான்சர் எல்லாத்தையுமே மாற்றி எழுதி சரியாக எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. அப்போ மீனாவோட வீடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்படியோ விஜயா வந்து எங்களுக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்தாலும் இங்கே எங்களை ஏமாத்தணும்னு நினச்சாலும் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஃபினான்சியர் மனசு மாறிட்டாரு. மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்யணும்னு நினச்சி வீட்டு பத்திரத்தை மீனாவுக்கு தான் தரணும்னு இந்த வீட்டோட ஓனர் மீனா தான் அப்படின்னு ஃபினான்சியர் இப்படி பேசுகிறத கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கிறேன் விஜயா, இல்லைனா எங்களுக்கு தெரியாமல் இந்த வீட்டு பத்திரத்தை கொடுத்ததுக்கு நான் வந்து பொறுமையாக இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த போலீஸ் வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஃபினான்சியர் ஆஃபீஸில் பிரச்சனை செஞ்சிங்களா, நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்கல்ல, அந்த பணத்தை திருப்பி கேட்டால் பிரச்சனை செய்வீங்களா அப்படின்னு போலீஸ் கேள்வி கேட்கும்போது இங்கே மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு மனோஜ். எனக்காக ஃபினான்சியர்கிட்ட நீங்கள் தான் பேசணும், அப்போ தான் ஃபினான்சியர் என்னை மன்னிச்சு இப்படி பிரச்சனை செய்ய மாட்டார். இல்லைனா ஏற்கனவே போலீஸ்கிட்ட என்னை பற்றின உண்மையை சொன்னதால் எனக்கு நிறைய பிரச்சனை வரும் முத்து. எப்படியோ இந்த வீட்டு பத்திரம் உங்களுக்கு தான் தரணும்னு ஃபினான்சியர் வந்துட்டாரு. இனி மீனாவும் முத்துவும் இந்த வீட்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்க. அப்புறம் இந்த வீட்டில் நாங்கள் இருக்கணுமா வேண்டாமான்னு மீனாவும் முத்துவும் தான் முடிவெடுக்கணும், அப்படி தானம்மா அப்படின்னு சொல்லும்போது இனி மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஃபினான்சியர். இங்கே உடனே விஜயா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என் மருமக மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் சார், அதுக்காக இப்படிலாம் நீங்கள் செய்ய வேண்டாம் சார், நான் மனசு மாறிட்டேன், மீனாவை புரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்களே மனசு மாறி மீனாவுக்கு உதவி செய்யணும்னு வந்ததுக்கப்புறம் நான் மட்டும் எப்படி மீனாவை புரிஞ்சுக்காமல் இருப்பேன் அப்படின்னு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. ஆனால் மனோஜ் வந்து ஃபினான்சியர் ஆஃபீஸில் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சதுக்கு அங்கே வந்த போலீஸ் வந்து மனோஜை கூப்பிட்டு போகிறாங்க. மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே மீனா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே ஃபினான்சியர் வந்து நடந்த உண்மையை தெளிவாக அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. எனக்கு உதவி செஞ்சது மீனாவும் முத்துவும் தான். அப்போ தான் மீனா முத்துவை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நான் செஞ்சேன். இனி இந்த வீடு மீனா முத்துவோட வீடு. விஜயா, நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுல்ல, மீனா கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிங்கன்னா மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ண நான் கண்டிப்பாக வருவேன் விஜயா அப்படின்னு மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் மீனா முத்துவை ரொம்பவே பாராட்டி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ஃபினான்சியர். என்ன ஃபினான்சியர் இந்த வீடு இனி மீனா முத்துவோட வீடுன்னு சொல்லிட்டாரு. மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு வேற போகிறாரு. இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபினான்சியர் மனசு மாறினதால மீனாவும் முத்துவும் இப்போ என்னுடைய வீட்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்க அப்படின்னு ஃபினான்சியர் வந்து மீனா முத்துவுக்கு செஞ்ச உதவியை நினச்சி ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. இங்கே ஃபினான்சியர் தேடி வந்து நமக்கு இப்படி ஒரு உதவி செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து மீனா ஃபினான்சியருக்கு செஞ்ச உதவியால் தான் ஃபினான்சியர் தேடி வந்து மனோஜுக்கும் விஜயாவுக்கும் சரியான பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு மீனா முத்துவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.